விழுப்புரம் மற்றும் தேனியில் அமைக்கப்பட்டுள்ள மெகா உணவு பூங்காக்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிப்காட் தொழில் பூங்காக்களில் அமைந்திருக்கூடிய 16 புதிய குழந்தைகள் காப்பகங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 120 கோடி ரூபாய் செலவில் விழுப்புரம் மாவட்டத்தில் 157 ஏக்கர் பரப்பளவிலும் 70 கோடி ரூபாய் செலவில் தேனி மாவட்டத்தில் 123 ஏக்கர் பரப்பளவிலும் அமைக்கப்பெற்றக்கூடிய மெகா உணவு பூங்காக்களை திறந்து வைத்தார். அதன்படி தேனி மாவட்டம் உப்பார்பட்டி, தப்புக்குண்டு மற்றும் பூமழைக்குண்டு ஆகிய கிராமங்களை உள்ளடக்கி 123.49 ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் 70 கோடி மதிப்பீட்டில் மெகா உணவு பூங்கா உருவாக்கப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் 43 கோடி 20 லட்சம் ரூபாய் மதிப்பில் 4 கோவில்களில் 4 புதிய திட்டப்பணிகளை தொடங்கி வைத்ததுடன் உதவி ஆணையர் அலுவலக கட்டுமான பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டினார். ரூபாய் 33.63 கோடி மதிப்பீட்டில் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பக்தர்களுக்காக ஒருங்கிணைந்த அடிப்படை வசதிகள். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பில் சென்னை ஷெனாய் நகர், மதுரை அண்ணா நகர் ஆகிய இடங்களில் 43,88,000 ரூபாய் செலவில் அமைக்கப்பெற்றக்கூடிய திருநங்கையர்களுக்கான அரண் இல்லங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். திருவண்ணாமலை ஜவ்வாதுமலை, கரூர் பொன்னணையார் அணை, நாமக்கல் கொல்லிமலை ஆகிய இடங்களில் சுற்றுலா தலங்களில் முடிவுற்ற 4 திட்டப்பணிகளை மக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார். TNPSC மூலமாக உதவி பொறியாளர், இளநிலை வரை தொழில் அலுவலர், உதவியாளர் ஆகிய பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணைகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார்.